எப்படிம்மா இருக்கு கை கால் வலி? ஆ. வலி வலியா இருக்கு ஐயா. இது கொஞ்சம் காய்ச்சலாவும் இருக்கு. வரட்டு வரட்டு ஃபுல்லா காய்ச்சல் வரும். காய்ச்சலா இருக்கு. காய்ச்சல் வரும், வலி வரும், கிளச்சி விடும், வாய்ப்புண்ணு வரும், எல்லாமே வரும். வந்து அது நோய் மாதிரி காட்டி அது போயிடும், அதெல்லாம் உள்ள வரும். அப்ப இந்த நேரத்தில் முழு முழுமையான நீர் மருத்துவம் முழுமையான நீர் உணவு செய்ய வேண்டும், நீர் மருத்துவம் செய்ய ஆ, வேண்டும், நீர் நோன்பு செய்ய வேண்டும். சரிங்க ஐயா. அப்போ அந்த வெளியேறுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது, வெளியேற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சரிங்க அந்த ஐயா. உதவி செய்யணும். இப்பதான் எந்திரிச்சிங்களா? இல்ல எந்திரிச்சிட்டேன் ஐயா. 6 மணிக்கு 5:45 எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அப்படியே கை கால் அசைக்க விட்டுட்டு இருந்தேன். நீங்க சொன்ன பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் வலியா இருக்கு, பண்ண முடியல என்னால. பரவாயில்ல, அது விட்டுருங்க. அப்படித்தான் இருக்கு, அது ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அதுவா சரியாயிரும், அதுவா சரியாயிரும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்க இவங்க கூட்டு பார்த்தனே, யாரு பிரணி சொல்ற, சரி நாம மட்டும்தான் இருக்கிறோம். சரிங்க. வாயும் கசக்குது ஐயா, வாயும் கசக்குது. வாய் கசப்பு வந்ததுன்னா அப்ப அந்த எலுமிச்சம்பழம் தண்ணி புழிஞ்சு சாப்பிடுங்க. அந்த கசப்பு கீழே இருக்கு, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிடுங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீர் பயிற்சி. ஆமா, நல்லா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு பச்சை தண்ணியிலும் போட்டுக்கலாம், வெந்நீர்ல லேசான பன்னீர்லயும் போட்டுக்கலாம், சுடு நீர்லயும் போட்டுக்கலாம். எப்படி சேவையை போட்டு எலுமிச்சை புழிஞ்சு சாப்பிட்டா அந்த கசப்பு இறங்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணிட்டே இருங்க, சரியா போயிடும். அந்த உள்ள இருக்கிறப்ப அந்த உதவி செய்யணும். இந்த நேரத்துல நாம அரைங்குறையமா செஞ்சா போதுமானது, அப்படி இப்படி சரியாயிரும். நீரே போடுங்க. ஆமா, அது சரியாயிரும். தேன் தண்ணி நீரு, தேன் தண்ணி நீரு, தேன் தண்ணி நீரு, தேன் தண்ணி நீரு, தேனு எலுமிச்சம் பழந்துக்கெல்லாம் தண்ணி, தேனும் அது போட்டுட்டு மழை நீர், இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் நீர், ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் இப்படி போட்டே போங்க, அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். வெறும் நீர்ல போட்டாலும் சரியே, அதுல எலுமிச்சம்பழம் தேன் தண்ணி கலந்து போட்டாலும் சரியே, எப்படி பண்ணாலும் அது சரியே. அது வந்து தன்னை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிங்க. எல்லா வலி, எல்லா இடமும் வலி, ஒண்ணு தவிராத. இந்த கை நீட்டுங்க, கையை மடக்குங்க அப்படி. எல்லாம் சரியாயிட்டு வருது. கையில நேரம் இன்னும் நேரம் ஆகணும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? அது பண்ணிட்டு வலி இருந்தாலும் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு பயிற்சி. முடியலாம் விட்டுருங்க, அது கட்டாயம் கிடையாது. அப்படி சும்மா செஞ்சு பாருங்க. அதாவது மாற்றம் தெரியுதான்னு பாக்குறதுக்கா தவிர அது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நானே செஞ்சுட்டே இருக்கிறேன். நீங்க சோதிச்சு பாக்குறீங்க, அது வரலைன்னா கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் இப்ப எங்க கை விரல இருக்கிறனால உங்க ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒழுங்கா இருக்குது. அது அந்த இயல்பு நிலைக்கு திரும்புதா, அதாவது இயல்பாக திரும்ப எங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிடுங்க, எதுவும் பண்றது இல்ல. உடற்பயிற்சி பண்றதுனால எல்லாம் வராது. என்னது? ஆமா, உடற்பயிற்சி பண்றதுனால வராது. அதை விட்டுருங்க. நீங்க இது வருதான்னு சோதனை பண்றீங்க, அதே உடற்பயிற்சி நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. உடற்பயிற்சி பண்றதே தப்பு. சரிங்க. உடற்பயிற்சி பண்ணக்கூடாதுங்களா? அது எதுக்கு பண்ணணும்? அது என்ன, அது எதுக்கு பண்ணணும்? ஆரோக்கியம் இருக்கிறானே பண்ண மாட்டான், ஆரோக்கியம் இல்லாதவங்க எதுக்கு பண்ணணும்? ஆரோக்கியம் இல்லாதவங்க உடற்பயிற்சி எதுக்குன்னு கேக்குறேன். உடற்பயிற்சி தேவையில்லை, இல்லாதவங்க பண்ணணும் அப்படின்னு. இல்லாத பண்ணால் வராது. நம்மளுடைய பயிற்சி வந்தாதான் வரும். ஆமா, உடற்பயிற்சிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல. உடற்பயிற்சிக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல. எங்க பண்ணி பண்ணி பாருங்களா, கைகள் வந்துருமா? யாரு சொல்றாங்க? அது அடிப்படையே தப்பு, அடிப்படையே தப்புங்க. எந்த யானை உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்குது? எந்த யானை உடற்பயிற்சி பண்ணது? எந்த குதிரை உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்குது? உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்குது. அது ஒண்ணுமே எவன் உடற்பயிற்சி பண்ணிச்சுட்டு யாரு சொன்னாங்க? எந்த புத்தகம் உடற்பயிற்சி பண்ணா சக்கரம் இடுப்படி நல்லாக்குன்னு எந்த புத்தகத்துல இருக்குது? அப்படி 4 தடவை குமிஞ்சு அந்த நேரத்துல குணமாகற மாதிரி தெரியும், மறுபடியும் வரும். அப்புறம் எதுக்கு அந்த ஏமாத்து வேலை? யாரை ஏமாத்துறது அது?
அப்ப உடற்பயிற்சி பண்றதா இருந்தா மருத்துவமனையே எதுக்கு தேவை? 4 தடவை உட்கார்ந்து எந்திரிக்க தோப்புக்கான பள்ளிக்கூடத்துக்கு தோப்புக்கான போட்டு எந்திரிச்சிட பார்க்கலாம். அப்ப அந்த தடையை உடைக்கிறது தான் எங்க வேலை. தடை உடையுதான்னு பாக்குறதுக்கு தான் தடை உடைந்திருக்கிற. அதாவது என்ன சொல்றான், உயிராற்றல் உடலாற்றல் தடை. உடல் தனி, இந்த உயிர் தனி, உயிர் ஆற்றல் தனி, உடம்புனுடைய ஆற்றல் சக்தி தனி, உள்ள இருக்க தடைகள் தனி. இந்த மூணையும் பிரிக்கணும். மூணையும் பிரிக்கணும். உயிர் தனி, உடல் தனி, உள்ள இருக்க தடைகள் தனி. தடைகள் தனி. இந்த தடை ஆற்றல் அதிகமாயிடுச்சு. தடைகள் அதிகமான காட்டிதான் உடல் இயங்க மாட்டேங்குது. உடல் இயங்காதனால உயிர் வெளியே போக பாக்குது. இந்த தடை நீங்கிட்டா உடம்புக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிடும். உடல் இயல்பு நிலைக்கு திரும்பிடுதுன்னா உயிர் உள்ள உட்காந்துக்கும். இது புரியுதா? சரிங்க. அப்ப உங்களுக்கு தடை குறைஞ்சிருக்கதான் நான் பாக்குறேன். தடை குறைஞ்சிருக்கா சும்மா ஆட்டி பாக்குறேன். நீங்க உடனே கை கால் நீட்டினா கை கால் இப்படி 10 தடவை செஞ்சுட்டா விரல் வரும்னா 10 தடவை செஞ்சு வந்திருந்தா விட்டுட்டு போலாமே. அது வரமாட்டேங்குது. அது எதுக்கு தெரியுமா கை கால் ஆட்ட சொல்றேன்னா, அது அந்த பசல வந்திருக்குதான்னு பாக்குறதுக்கு. என்னது? ஆமா ஆமா, பச நம்மளுக்கு வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக ஆராய்ச்சி பண்றோம். அதுக்காக உட்கார்ந்து 100 தடவை உங்களுக்கு உட்கார்ந்து 100 தடவை பண்ண சொல்றது முட்டாள் தோணும். என்னது? அது வராது. அது பசலே இல்ல, அது வரல. இப்ப நான் இப்ப கை ஆட்டிட்டே இருக்கிறேன் பாருங்க, கை ஆட்டிட்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்படி கை ஆடுதா அசையுதா? அது வலுவலுப்பு வந்துருச்சா? எண்ணெய் போட்டாச்சா? எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறீங்களா? எண்ணெய் நீங்க போட்டு இருந்தா தான் இந்த கைகள் வேலை செய்யும். தண்ணிங்கிற எண்ணெய் போடணும். தண்ணிங்கிற எண்ணெய் போட்டாதான் என்ன ஆகும், இந்த கைகால் வேலை செய்யும். எல்லாமே வேலை செய்யும். கைகாலுங்கிறது சும்மா வாயில சொல்லி பழகுறா. உங்க உடம்புல எங்க எங்க வலி இருக்குதோ அங்க எல்லாம். என்னது? இவ்வளவு நாளும் தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா உள்ள உறுப்பெல்லாம் வேலை செய்யல அப்படின்னா, அப்ப நம்ம உணவை கொடுத்து கொடுத்து கழிவெல்லாம் போய் அங்கங்க அடைச்சுக்குச்சு. அப்படியாயா? அதேதான். நீங்க அதாவது உணவு கொடுத்து அடக்கி வச்சிருக்கிறீங்க. உணவு கொடுத்து உணவுங்கிற பேர்ல ஏதோ தின்னு இருக்கிறீங்க. உணவுங்கிற உடலுக்கானது கொடுக்கல, நீங்க மனதுக்கானதான் கொடுத்துருக்கிறீங்க. என்னது? மனதுக்கானதை கொடுத்து உடம்புல கழிவை சேர்த்து வச்சுட்டோம். மனதுக்காக கொடுத்துட்டு உடம்ப தடை செஞ்சு வச்சிருக்கிறீங்க. இதுதான் தப்பு. நீங்க பண்ண தப்பு. உணவுங்கிற பேர்ல இட்லிங்கிற பேரை, தோசைங்கிற பேரை, இட்லிங்கிற பேர்ல இட்லி யாரு கண்டுபிடிச்சாங்க? இட்லி உடலுக்கு ஆரோக்கியம் எந்த புத்தகத்துல இருக்குது? அப்ப இட்லி தான் தின்னீங்க, சோத்தை தான் தின்னீங்க, பருப்பு குழம்பு போட்டு தின்னீங்க. ஏன் ஆரோக்கியம் வரல? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஆரோக்கியத்துக்கு எடுத்து அது உணவு பழக்கம். சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இட்லி போண்டா, இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் இருந்துச்சா? எவன் கண்டுபிடிச்சா இதெல்லாம்? அப்பெல்லாம் இல்லைங்க, வருஷத்துல 3 நாள் தான் உணவுங்கிறதே கிடையாது. வெறும் நீசாகார அவ்வளவு. உணவுனே உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் பொய், ஏமாத்து வேலை. உணவுங்கிறது போதை பொருளாக நீங்க வாயில ஒரு பொருள் போட்டாவே உடம்பு போதையாக மாத்திரும். என்னது? அப்ப நீங்க இப்ப நான் காலையில காப்பி குடிக்கிறேன், எனக்கு போதையா மாறிக்கும். போதையா மாறிட்டு மனம் திருப்தியா, மனம் சந்தோஷமா இருக்கும். உடல் கெட்டுட்டு போயிட்டு இருக்கும். உடல் கெட்டு போய் நீ சாகுதேனும். அதான் விஷயமே. வாயில உணவு போட்டீங்கன்னா ரத்தம் கெட்டு போய் மனிதர்கள் சாக வேண்டும். என்னது? ரத்தம் கெட்டு போய் மனிதர்கள் சாக வேண்டும். போதுமா? இதுக்கு மேல விளக்கு வேணுமா? அப்ப போட்டதை எடுக்கணும். சரி, போட்டாச்சு, தெரியாதனமா போட்டாச்சு, நோய் மாட்டிட்டீங்க, மரண தண்ணிக்கு போயிட்டீங்க, தூக்கு தண்ணா கழுத்துல சுருக்கு வச்சாச்சு. கடைசி நேரத்துல வர்றீங்க, சுருக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுருக்கு எடுக்கிற பயிற்சி கொடுக்குறேன். அந்த தடை எடுக்கிற பயிற்சி கொடுக்குறேன். வேணுமா நீங்க சுருக்கு மாட்டிக்கலாம். வேணுங்கன்னா சுருக்கு போட்டுக்கணும். எப்படி சுருக்கு போடலாம்? பழைய எப்படி ஆகாரத்தோடங்கன்னா சுருக்கு அதே இருக்கு உங்களுக்கு கொண்டு போடும். போதுமா? நீங்களே செத்துக்குவீங்க, நீங்களே பொழைச்சுக்குவீங்க. அப்ப நன்மையும் தீமையும் பிறர் தந்து வருவதில்லை. நன்மையும் தீமையும் சரி, எங்கேயாவது உணவு தின்ன சாவு வருன்னு எவனாச்சும் இந்த மருத்துவனா சொல்லியிருக்கானா? இயற்கை உணவுக்காரன் சொல்லியிருக்கானா? நான் ஏன் சொல்றேன்?
நான் ஒருத்தன் தான் உலகத்துல ஒரே ஆள் தான் இருக்கிறேன். 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. உலகம் பூரா சேர்ந்து நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். டே உணவு தின்ன சாவு வருங்கிற என்னது? நான் எது உணவுன்னு சொல்றேன்? எது உணவுன்னு சொல்றேன்? நமக்கு உணவு எங்க இருந்து எடுத்துக்குது? கலைஞலா உணவு எங்க இருந்து எடுத்துக்குது? ஆற்றுல இருந்து எடுத்துக்குது. காற்றுதான், நைட்ரஜன் தான். எப்பவுமே நைட்ரஜன் மறக்கவே கூடாது. என்னது? நைட்ரஜன். அதுதான் புரதமா மாறுது. கண்ணுக்கு தெரியாத புரதம். அது உள்ள போய் வயிற்றுல போய் சீரணம் ஆகுது. நுரையில ஒரு சீரணமாக அதெல்லாம் பொய். அத்தனையும் உறிஞ்சப்படுகிறது. அப்படியே சூடு அப்படியே உள்ள போய் கதிர்வீச்சுல போய்க்குது. உடம்போட சக்தி எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. ஏங்க ஐயா உணவு சாப்பிடறனால. அந்த உணவு நீங்க விருப்பப்பட்டு சாப்பிடுறீங்க. உணவு என்பது உங்க விருப்பம். என்னது? பீடி குடிக்கிறது யாரு விருப்பம்? பீடி குடிக்கிறீங்க, காப்பி குடிக்கிறீங்க. என்னது? பீடி காப்பி இதெல்லாம் யாருடைய மனம் விரும்புற பழக்கம். சரி, பீடி குடிச்சிட்டே ஆரோக்கியமே இல்ல, காப்பி குடிச்சவன் ஆரோக்கியமே இல்ல, புரோட்டா திங்கிறவன் ஆரோக்கியமே இல்ல, தோசை திங்க சட்னியும் தேங்காய் சட்னி தோசை திங்கிறவனுக்கு ஏன் ஆரோக்கியம் வரல? ஐயா அது எல்லாமே உடம்பு கெடுதல். உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுங்க. அதுதான். அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் இயற்கை உணவு. பல்லு முளைச்சதுல இருந்து 15 வயசு வரைக்கும் கனிகளிலேயே வளர்க்கணும். என்னது? கனிகள் கொடுத்து அப்படி வளர்ந்துட்டா 16 வயசுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே குழந்தை வந்து உள் சுத்தம் பெற்று இருப்பதனால் அது நேரடியா காற்றுக்கு மாறிடும். காற்று உணவுக்கு அதுதான் சாகாத குழந்தை. எப்போ குழந்தைக்கு நீங்க சமைத்த உணவு கொடுக்குறீங்க, அது விரைவில் சாக போது, நோய் வந்து சாக போகுதுன்னு அர்த்தம். எப்ப அந்த தாய்ப்பால் தொடங்கி தாய்ப்பால் வந்து இயற்கை உணவு, அது குழந்தைக்கான இயற்கை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு சமைத்த உணவு கொடுத்தீங்கன்னா அம்மாவே குழந்தைய கொல்லுதுன்னு அர்த்தம், சாவடிக்கிறான்னு அர்த்தம். அப்படித்தான் அவங்க அம்மா அப்பா உங்களை சாவடிச்சிருக்கிறாங்க. என்னது? அதேதான் நீங்களே உங்க குழந்தைகளை கொடுத்து சாவடிக்கிறீங்க. புரியுதா? நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்க கண் முன்னாடி உங்க குழந்தை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்களை பார்த்து யாராவது திருந்துறாங்களா? திருந்த மாட்டாங்க. அவங்க செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஆனா உங்களை பார்த்து திருந்தவே திருந்தாது. உங்களை பார்த்து திருந்தாது. அவங்க சாகத்தான் வேணும், நோய் வந்து சாகத்தான் வேணும். ஏன்னா அது இனியன்ட்ட வந்து செயற்படி வாங்கி ஆகணும். நான் அது அரைக்கிறேன். அது எங்கிட்ட வந்து மண்டை கொட்டு வாங்கணும்னு இருக்குது இல்லையா? பாருங்க எங்க போறான்னு பாருங்க. எங்க ஆஸ்பத்திரி, நீங்க ஆஸ்பத்திரி போன மாத்திரம் எல்லாரும் போவாங்க, போய் எல்லாம் செருப்படி வாங்குவாங்கல்ல. நீங்க அனுபவிக்கிற துயரத்தை, நீங்க அனுபவிச்ச துயரத்தை எல்லாரும் அனுபவிப்பாங்க. வெவ்வேறு வடிவத்தில் அனுபவிப்பாங்க. வெவ்வேறு நோய்கள் வரும். உங்களுக்கு மூட்டு வலிங்கிறீங்க, முதுகு வலிங்கிறீங்க. இது அந்த உணவு பழக்கத்தினால் வந்தது. இதே உணவு பழக்கத்தான் உங்க குடும்பம் பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு என்ன நோய் வரும்னா உங்களுக்கு வந்த நோய் வரணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி உடல் சம்பந்தமான எந்த நோய் வேண்டாம் வரலாம். என்னது? எது வேணாலும் வரலாம். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஏதோ எனக்கு முதுகுவலி அந்த மாதிரி உனக்கு முதுகுவலி வரணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு முதுகுவலி வந்தது அவருக்கு புற்றுநோய் வரும், அவருக்கு புற்றுநோய் வந்தது உங்களுக்கு சக்கரை நோய் வரும், உங்களுக்கு சக்கரை நோய் வந்தது அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும். இப்படித்தான் எது வேணாலும் வருங்க. ஆனா வரும். நல்லா சொல்றீங்க. எது வேணாலும் வரும். ஏன்னா அது உள்ள இருக்கிற கிருமிகள் முடிவெடுக்கும், உள்ளே இருக்கிற மரபணு முடிவெடுக்கும். இப்பதான் என்ன பண்றாங்க? மரபணுக்கு வைத்தியம் பண்ணலாமா, டிஎன்ஏவை மாற்றி அமைக்கலாமான்னு சிந்திக்கிறானுங்க. அப்ப என்ன போச்சுன்னா மருந்தினால் குணமாக்க முடியாது. உள்ள இருக்க தகவலை மாத்தலாம். அதாவது உள்ள மரபணு இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற, அதனாலதான் அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதுதான் முடிவு பண்ணுது. அதாவது டிஎன்ஏ தான் போய் நோய் உண்டாக்குது, டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுது. இந்த முண்டங்கள் ஜீரண நீரை நிறுத்த தெரியாத காரணத்தினாலும், பகுத்தறிவு பயன்படுத்தாதனாலும், சுயசந்தனை இல்லாதனாலும் நம்மளை பலிகடா ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு? இந்த மருத்துவர்கள். எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து சாவடிக்க வேண்டியது. ஒருத்தன் கூட தப்பிக்க. மருந்து எவன் திங்கிறானோ அவனுக்கு அந்த நோய் வந்து நோய் நல்லாக்குற மாதிரி நோய் அதிகப்படுத்தும். நோய் நல்லாக்குற மாதிரி. எப்படி? திருப்பி சொல்லுங்க.
நோயை நல்லா செய்வது போல் அதிகப்படுத்தும். யாருதான் வைகன்னு சத்தம் வந்துட்டே இருக்குது. பழனிசாமி வண்டியில போயிட்டு இருக்கிறீங்களா? உங்களை அப்படியே கொஞ்சம் உங்க அமைதிப்படுத்துங்க உங்களத. பழனிசாமி அப்பா போட்டாருங்க ஐயா. பாருங்களேன், போகும் பொழுது அவங்க அமைதியா இருந்து கவனிக்கணும். அவங்க பயணத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் சேர்ந்ததுல பதியுது. என் காதுல வந்து காதுல ஹெட்போன் போட்டிருக்கேன்னா வைத்து கொய்யு கொய்னு சாத்துது. இதுதான் விஷயம். சரியா? அப்போ இத வந்து ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க தெளிவா இருக்கிறதுக்கு தான் இந்த அச்சுறுத்தல். என்னது? நாங்க தெளிவா இருக்கிறதுக்கு ஐயா. ஆமா, என்னுடைய மாணவர்கள் தெளிவா இருக்கணும். உங்க குடும்பம் தெளிவா இருந்தா எனக்கு என்னங்க? உங்க பையன் தெளிவா, எனக்கு உங்க பையனுக்கு எனக்கு என்ன தொடர்பு? உங்க குழந்தைக்கு என்ன தொடர்பு? உங்க மாமா உறவு எனக்கு என்ன தொடர்பு? என்னுடைய மாணவன் ஒரு ஆசிரியர் இருக்காரு, மாணவர் இருக்காரு. ஆசிரியருக்கு மாணவருக்கான விளக்கமே தவிர ஆசிரியரோட அந்த மாணவரோட அம்மாவை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு கவலையா இருந்தா அவங்க வரட்டும் நேரா. இப்ப பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை சேர்த்திட்டீங்க, அந்த பையனுக்கு பாடம் சொல்லி தர்றது ஆசிரியரோட பொறுப்பே தவிர பையனோட அப்பா அம்மா யாரு, அம்மா அப்பா யாரு, உங்க தாத்தனாரு, அவங்க தாத்தா ஏங்க இதெல்லாம் அவன் கேட்டிருப்பானா? ஆசிரியருக்கு மாணவனுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லி அவனை முன்னேற்ற பார்ப்பான. அதை விட்டு போட்டு நான் கேட்கற கேள்வி புரியுதான்னு பாருங்க. என்கிட்ட ஒரு மாணவர் வர்றாங்க, அந்த மாணவருக்கு வைத்தியம் பார்த்து அனுப்புறேன். ஒரு மாணவர் வர்றாங்க, பாடம் சொல்லி கூட அனுப்புறேன். அதோட முடிச்சு போகணும். அப்புறம் தேவையில்லாத நான் இதுக்கு நான் பேசணும்னா தேவையில்லை. என்னுடைய மாணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லி கொடுக்கணும். என்னது? ஐயா, வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் மாணவனை பார்த்து புத்தி இருந்தா பொழைச்சுக்கிட்டும், புத்தி இல்லைன்னா போகும். அதனாலதான் சொல்றேன், நீங்க என்னோட மாணவன், உங்களுக்கு பல வகைத்துல புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் ஒண்ணு யாரு எச்சரிக்கை கொடுக்குறேன், புரிய வைக்க முயற்சி பண்றேன். இதுதான் இயற்கை முறை. நான் இயற்கை நோக்கத்தை புரிந்துதான் இங்க வந்து இயற்கை நோக்கமே முக்கியமே தவிர உங்களுடைய உணவு பழக்கமோ உங்களுடைய குடும்ப பழக்கமோ இயற்கையில கிடையாது. புரியுதா? உயிரை கொடுத்தது இயற்கை, அறிவை கொடுத்தது இயற்கை, எல்லாம் இயற்கை தான். அப்ப இயற்கைன்னு இயற்கை உயிரை கொடுத்தது இயற்கை, அங்க போய் சாவறதும் இயற்கை தான், சாவாம இருக்கிறதும் இயற்கை தான். இப்படி புடிச்சிக்க, அது சாவறது செயற்கை, சாவாம இருந்து சமாதியில போறது இயற்கை. சாவை ரெண்டா பிரிக்கலாம். அப்புறம் அதுல இருந்து துணை பிரிவில் 47ஆம் படத்தை படிச்சீங்கன்னா அது 3ஆ பிரிச்சிருப்பாரு. அந்த உண்மையான சாவு என்பது சமாதியில போறது தான். அதுக்கப்புறம் எல்லாம் அது உட்பிரிவு இருக்குது. கீழே 2வது பிரிவு நோல சாவுறது, 3வது பிரிவு தற்கொலையில் சாப்பிடுறது, அதுல அடிபடி சாகிறது, அரசாங்க தண்டனையில சாப்பிடுறது, அரசாங்கம் தூக்கு போடுறது, அரசாங்கம் சுட்டு கொள்றது, போர்ல சாவுறது எல்லாம் அடுத்தடுத்த சின்ன சின்ன கேவலமான சாவுகள். அந்த உண்மையான சாவு என்பது முழுமையான நிறைவு பெற்று, எப்படி பழம் பழுத்து தானா கீழே விழுந்து அதை தன்னை நிறைவு செய்கிறதோ அந்த மாதிரி நிறைவு செய்யறதா உண்மையான சாவு. இல்லது? நிறைவு செய்யறதா உண்மையான சாவு. அதே உதாரணம், பழம் பழுத்துறது, விடுதலை அடையுது. ஆனா அனைத்து தகுதியோட தான் விடுதலை அடையுது. என்னது? அனைத்து தகுதியோடு. அது பாருங்க, தகுதியோடுதான் அந்த கீழே விழுகிற பழம் மீண்டும் முளைக்குதா இல்லையா? ஆமாங்க ஐயா, மனுஷன் மட்டும்தான் கண்டதை தின்னுட்டு தகுதி இல்லாம சாகும். அங்கதான் தகுதி. இத கலைநுட்பம் பேரு. அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு கேவலமான சங்கு கூட செத்தா புகழ் வாய்ந்ததை மாறிடுது, உன்னோட சாவும் புகழ் வாய்ந்ததாக இருக்க வேணுங்கிறார். அதான் இடத்துல நத்தம் போல் கேடும். நத்தம்னா சங்கு நத்தை இந்த மாதிரி மெல்லுடலிகள், அந்த மேல அப்படியே வெள்ளை வெளியே இருக்கு, அந்த மாதிரி உடல் கொண்ட இந்த வெள்ளை மாதிரி உடலுக்கு சோழி விளையாடுறோம். அது எத்தனை வகையான அந்த உயிரினங்கள் தண்ணியில் இருக்குது, அத்தனை எவ்வளவு அழகா இருக்குது. பாசியை போட்டுக்கிறோம், சோழி பாசி போட்டுக்கிறோம். கடற்கரையில போய் கடற்கரை சுற்றுலாத்தலம் போய் பாருங்க, அந்த சோழியிலையும் அந்த சங்குலையும் எத்தனை விதவிதமா அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் செத்து போனதுதான், அதெல்லாம் கடல்ல செத்து போயினதுதான். பாத்திருக்கீங்களா இல்லையா? ராமேஸ்வரம் போனா பார்க்கலாம், சென்னை போனா பார்க்கலாம். எங்க பார்த்தா கைவினை பொருள் பார்த்துட்டு அந்த சோழியும் சங்கும் தான் அழகழகா வித்துருங்க. அத்தனையும் காசா மாறுது, புகழா மாறுது. அதுல வேற கேக்குறாங்க, இடம்பொறி சங்கு இருக்குதா, அது வளம்பொறி சங்கு இருக்குதா? வளம்பொறி சங்கு இருந்தா 1 கோடி ரூபா, இடம்பொறி சங்குல 2 கோடி ரூபான்னு டூப் போடுறானுங்க. அப்படியும் போய் வச்சு அப்படி பிசினஸ் நட. வளம்பொறி சங்கு வச்சு ஓம் பராசக்திக்கு 1008 சங்கு பூசைங்கிறான். பாருங்கள், இப்படி எல்லாம் வச்சு உங்களை ஏமாத்துறேன் பாருங்க. என்ன சங்கு பூசையமா? 1008 சங்கு பூசை, வளம்பொறி சங்கு பூசை. இவன் வீட்டுக்கு வரும் வளம்பொறி சண்டை, அதெல்லாம் கோடியில ஒண்ணுதான் இருக்கு. உடனே இவன் கண்டுபிடிச்ச மாதிரி அது அப்ப அதுவா? இதெல்லாம் இப்படி. ஆனா இதெல்லாம் வந்து எதுனா அப்படி இருக்கட்டும், செத்து போனாலும் அது புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. என்னது? புகழ் வாய்ந்ததாக இருக்குதுங்க. உங்க சாவு எப்படி இருக்க வேண்டும்? அதுக்குதான் வள்ளுவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து பாருங்க, இயற்கையாக இருக்கிற நடப்புகளை எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. நத்தம் போல் கேடும், உளதாகும் சாக்காடும், வித்தகர்கெல்லாம் அடிது,
வித்த கட்டவனுக்கு தாயா சங்கு மாதிரி புகழ் வரும்புறார். சங்கு மாதிரி புகழ் புகழ் வரும். வரும். அப்படித்தான் நாம போறோம். அதனால இது என் மாணவருக்கு நான் சொல்லி இதெல்லாம் ஆஹ், நீர் மருத்துவத்துக்கு தேவையான ஆமா நீர் மருத்துவம் செய்தால் உங்கள் நோயற்ற பசிங்கிற உணர்வு போலின்னு தெரிஞ்சு போச்சு. பசிங்கிறது பொய். நீங்க தானே அதுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பசிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மரியாதை கொடுத்தீங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணுது? நோய்ங்கிறத கொடுத்து அவமரியாதை பண்ணுது. என்னது? ஆமாய்யா. நோய்களை கொடுத்து பசின்னு அவமரியாதை பண்ணுது. அவமரியாதை என்கிட்ட இருந்து மாட்டிட்டீங்க. தண்டம் கட்டிட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்ப எங்கிட்ட பெனால்ட்டி கட்டுறீங்க. கட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். நான் என்ன பண்றேன்? எங்கிட்ட இருக்கிற கலையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றேன்? என்ற கலையை கற்றுக்கொண்டு நானும் இந்த பயிற்சியில் இருக்கிறேன். இதுதான் அறவழியில பொருளேற்றது. உங்க நோயை குணமாக்கிட்டு உங்களுடைய செலவில்லாம குணமாக்கிட்டு பண்டமாற்றுக்காக ஒரு பொருளை வாங்கி சொல்லி தரணும். ஒரு பொருள் அந்த காலத்துல ராகி கொடுத்து கம்பு, கம்பு கொடுத்த சோளம், சோளத்தை கொடுத்த பஞ்சு, பஞ்சு கொடுத்த எண்ணெய், இப்படித்தான் பொருளை கொடுத்து பொருளை வாங்கினாங்க. பொருளை கொடுத்து பொருள் வாங்கணும். இப்ப அப்படி இல்லை. எல்லாம் காகித பணம் வந்துருச்சு. நாசமா போன காகித பணம் வந்தங்காட்டி எவனும் உழைக்கிறதே கிடையாது. திருடனா போதுன்னு நினைக்கிறான். ஆமையா. நான் என்ன பண்றேன்? இல்ல, கலைகளை சொல்லி கொடுத்து பண்டமாற்று முறை. இப்ப நீங்க பண்டமாற்று பேரு காயம் தான் வச்சிருக்கேன். சரி, அந்த கொடுத்து தொலை, இந்த காயத்தை கொடுத்து தொலை அப்படின்னு தொலைச்சிட்டு எங்களோட கலைகளுக்கு நான் கலையை விற்கிறேன். நீ உங்களோட அந்த கருமான காசு எவனோ அடிச்ச காசு, அந்த காகித பணத்தை வீசி வச்சிருக்கீங்க. எங்கேயோ எப்படியோ ஒரு வழியில் சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க ஒன்றும் பெரிய உற்பத்தியாளர்கள் கிடையாது. ஏதோ எவன்கிட்ட அடிமையா போய் வேலை செஞ்சு அந்த பணத்தை என் தலையில கட்டிடுறீங்க. நான் என்ன பண்றேன்? உண்மையான இயற்கை கலையை கொடுக்குறேன். எப்பவுமே உங்களுக்கு நோவு வராது. நோவு வந்தால் எப்படி எதிர்கொள்வது, நோவு வந்தால் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்கான பயிற்சி முறை இயற்கையில் இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நானும் என்ன பண்றேன்? அரைகுறையாக பின்பற்றி வருகிறேன் கடந்த 25, 26, 27, 28, 29, 30 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஐயா. எவனும் என்னோட போட்டி போட முடியாது. எவனும் போட்டி போட முடியாது. உலகத்துல என்ன போட்டி போட முடியும்? கையில புத்தகம் வச்சு இந்த புத்தகத்தை வச்சு நீ சோதனை பண்ணுவேன். நான் சொல்றதெல்லாம் பொய், இந்த புத்தகம் தான் வெயி. என்னது? புத்தகம் தான் உண்மை. புத்தகம் படுது இனியன்னு சொல்றது நீ ஏன் நம்புற? இந்த புத்தகத்தை என்ன சொல்றது கேளியா? இந்த புத்தகம் தான் எனக்கு ஆசிரியர். என்னது? ஆமாங்க, புத்தகம் தான் ஆசிரியர். ஆமா, எனக்கு ஆசிரியர் எனக்கு நேரடி சான்று. எனக்கு 2 சான்று இருக்குது. நேரடியாக வெங்கடேசன் என்னோட ஆசிரியர், மறைமுகமாக இந்த புத்தகம் ஆசிரியருக்கு. உலகத்துல 2 சான்று இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். யாருக்கு நீ அந்த தகுதியே கிடையாது. எனக்கு மட்டும்தான் இயற்கை இந்த தகுதி கொடுத்தது. எனக்கு மட்டும்தான் இயற்கை. பாரு, என்னோட இருக்கிறவங்க மேல இருக்காங்க பாரு. பாரு, ஆசிரியர். என் குழந்தை இப்பதே இந்த குழந்தை இப்ப இயல் லண்டன்ல படிக்கிறாங்களா, அந்த குழந்தை தான் இது மேல இருக்கு. மேல இருக்கு. இங்க பாரு, இதுதான் பாரு, இதான் ஆசிரியர். தெரியுதா? குழந்தைய வச்சிருக்காரு பாருங்க. இங்க பாப்பா பெருசா இருக்கிறதா தெரியுது. இது இங்க பாரு. கையில வச்சிருக்காங்க. இங்க பாரு, இதுதான். இது படமா இருக்கு பாருங்க. இதுக்கு வயது இப்ப 23 ஆச்சு. ஐயா, நம்ம அந்த பக்கம் காமிங்க. இல்லங்க, எந்த பக்கம்? தெரியுதா? கை வச்சு விரலுக்கு வைக்கிறேன் பாரு. கொஞ்சம் கீழே ஐயா, கொஞ்சம் கீழே மேல காமிங்க. கையில இருக்கா பாப்பா? தெரியுதுங்க ஐயா, தெரியுது. தெரியுதா? தெரியுது. இது முதல் மாணவர். இங்க பாரு, இது ஒரு பெரியார் மாதிரி ஒரு படம், இங்க திருவள்ளுவர் படம், நடுவில் இயல் உட்காந்துருக்காங்க. இப்ப இவங்க இங்கிலாந்துல படிச்சுட்டு இருக்காங்க. இதத்தான் நம்ம பாப்பா வச்சிருக்கிறது வெங்கடேசன் ஐயா வாங்க ஐயா. ஆமா, வெங்கடேஷ் இங்க பாருங்க. இது பழைய வெங்கடேசன் வகுப்பு எடுக்கிறாரு பாருங்க. தெரியுதா? வெங்கடேசன் வகுப்பு எடுக்கிறாரு பாருங்க. வெங்கடேசன் வகுப்பு எடுக்கிறாரு. தெரியுதா? அங்க பாருங்க, வெங்கடேசன் வகுப்பு எடுக்கிறேன். இங்க பாருங்க. வெளிநாட்டு இவங்கள வெளிநாட்டு மாணவர் புத்தகம் வச்சிருக்காங்க. அமெரிக்கா பாரு, இங்கிலாந்து, இதெல்லாம் வெளிநாட்டு மாணவர்கள். அதெல்லாம் வெளிநாட்டு மாணவர்கள். இது சிங்கப்பூர் பாருங்க.
இது வந்து இங்கிலாந்து இந்த அண்ணன் பேர் என்னமோ பேர் இங்கிலாந்து பேர் என்னமோ பேர் பறந்துட்டேன். இவர் வந்து லியோ, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க எல்லாமே. இது சும்மா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் அவங்களே சும்மா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா சும்மா புத்தகம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. அவங்களுக்கு அடையாளம் அவங்க தமிழ் படிக்கிறவங்க. அவங்கெல்லாம் வெளிநாட்டுல தமிழ் படிக்கிறாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை தமிழ் படிக்கிற ஆங்கிலேயர்கள். தமிழ் படிக்கிற ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர் மட்டும் இல்ல, ஆங்கிலேயர்னா இங்கிலீஷ்காரன் மட்டும் இல்ல, பல நாட்டுக்காரங்க இருக்காங்க அதுல. நான் கிட்டத்தட்ட 20 நாட்டுக்காரனுக்கு கொடுத்தேன் இந்த புத்தகத்தை. உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை. ஜெர்மனிக்காரங்க ஒரு 2-3 பேரு, அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் இங்கிலாந்து, அப்புறம் அர்ஜென்டினா, அப்புறம் பல்கேரியா, பெல்ஜியம், இப்படி பல நாடுகள்ல சேர்ந்தவங்க வந்து தமிழ் படிக்கிறதுக்காக ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து போன வருஷம் ஏப்ரல்ல தமிழ்நாடு அந்த பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க. பாண்டிச்சேரியில ஜெர்மனி ஆராய்ச்சி மையம் இருக்குது. பாண்டிச்சேரியில தமிழை ஆராய்ச்சி பண்ற ஜெர்மனியும் பிரான்ஸும் சேர்ந்து ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, தமிழை ஆராய்ச்சி பண்ற எவன் பண்றான்னா ஜெர்மனிக்காரும் பிரான்ஸுக்காரும் தமிழை 200 வருஷம் ஆராய்ச்சி பண்றானுங்க. எங்க? பாண்டிச்சேரியில 200 வருஷமா தமிழ். பாண்டிச்சேரி என்பது பிரெஞ்சுக்காரனது ஒரு காலத்துல. இன்னைக்கும் போனாலும் பேரெல்லாம் பிரெஞ்சு பேர் தான் இருக்கும். பாண்டிச்சேரி போனா தெரியும், எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க. இன்னைக்கும் அந்த பாண்டிச்சேரியில பிறந்தவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க பிரான்ஸ்ல தேர்தல் நடந்தால் இங்கிருந்து ஓட்டு போடுவாங்க. இங்கிருந்து பாருங்க, பாண்டிச்சேரி போய் பாருங்க, அந்த வீதியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கட்டணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் போய் தங்கி இருந்தாங்க. அந்த பிரான்சுக்காரனோட தங்கி இருந்தேன். அவங்க அந்த ஆராய்ச்சி மையத்தை 5 நாள் தங்கி இருந்தேன். அப்ப என்ன பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஓலைச்சுவடியை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 200 வருஷமா. தமிழ் ஓலைச்சுவடியை. என்னது? தமிழ் ஓலைச்சுவடி. என்ன என்ன அது அவங்க தெரிஞ்சுட்டாங்க தமிழ்ல என்னமோ இருக்குதான்னு. என்ன இருக்குது, அதனால இது கொண்டே கொடுத்தேன். இதுதான்டா உண்மைன்னு சொன்னேன். ஆனா எவனுக்கு புரியாது. அவனுக்கு கொடுத்தேன். அவன் இதை வாங்கிட்டு அப்புறம் இதுல 2-3 பக்கம் இங்கிலீஷ் இருந்தது. இந்த 11வது பாடம், அப்புறம் இந்த 13வது பாடம் இங்கிலீஷ்ல இருந்தது. அதை கொடுத்தங்காட்டி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டானுங்க. அவனுக்கு அதுதான் புரியும். அவனுக்கு தமிழ் எப்ப வந்து அவங்க தமிழ் படிக்கிறானுங்க, ஆனால் தமிழ முறையா படிக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல வந்து அவனை படிச்சாதான் புரியும். அவன் என்ன பண்றான் தெரியுமா? நெட்ல உட்காந்து நீ தமிழ் படிச்சுட்டு இருக்கிறான். ஒன்னும் தேராது. என்னது? தமிழ்ல போய் தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து ஆசிரியர்கிட்ட மண்டை கூட்டு வாங்கி கையில கரும்பலகை எடுத்து போட்டு பழகி நீ தமிழ் கத்தா பரவாயில்ல. என்ன பண்றான்? சரி புடிங்க மாதிரி உட்காந்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன். இதெல்லாம் தேராதரா. ஏண்டா எப்படா தமிழை புடிச்சு போற? எப்ப வந்து திருவள்ளுவர் புடிச்சு போற? திருவள்ளுவருடைய இலக்கணம் என்னன்னு உனக்கு புரியுமா? நீ தமிழனா இருந்தாவே இன்னும் புரிந்து கொள்ள முடியல. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் மொழியிலே பேசி தமிழ் மொழியே வளர்ந்து தமிழ் பால் குடிச்சு அவனுக்கே திருக்குறள் புரியாத பொழுது இந்த வெள்ளைக்காரனுக்கும் அமெரிக்கக்காரனுக்கும் இங்கிலாந்துக்காரனுக்கும் ஜெர்மனிக்காரனுக்கும் பிரான்ஸ்காரனுக்கும் என்ன தெரியும்? வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அவங்க இதை எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போங்கிறதுக்கு அன்பளிப்பா கிட்டத்தட்ட 10,000 செலவு பண்ணி நானே கொடுத்தேன். இது அன்பளிப்பா போய் சேருங்கடா அப்படின்னு. எப்பாவது மண்டையில அப்புறம் என்ன பண்ண, ஒரு முன்பக்கத்துல முக்கியமா இங்கிலீஷ்ல எங்கெங்க வருதோ அதெல்லாம் படிச்சாவது புரிஞ்சுக்க. இப்படி வந்தா நோய் வந்தா யூ கேன் ரீட் திஸ் இதை மென்ஷன் பாயிண்ட்னு சொல்லி வட்டம் போட்டு கொடுங்க. எப்படி உங்களுக்கு வட்டம் போட்டு கொடுத்த மாதிரி இந்த பக்கம் இதுல இங்கிலீஷ் இருக்கிற பக்கத்துல யூ கேன் மஸ்ட் ரீட் திஸ் பேஜ். எப்ப நீ வந்து நோய்வாய் படுகிறாயோ அப்பொழுது இந்த பேஜ் எடுத்து படிச்சு தப்பித்துக்கொள்னு சொல்லி அந்த இங்கிலீஷ்ல அப்படி எழுதி கொடுத்தாங்க. எனக்கு அந்த இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி நான் போய் இங்கிலீஷ் காசு புதுன்னு பேசி ஓகே சார் ஐ கேன் ட்ரை திஸ் பேஜ் அப்படிங்கிற. நான் இந்த பேஜை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இஃப் யூ கோ டு இல்னஸ், நீ ஏதாவது துன்பத்துக்கு போனே என்றால் யூ கேன் ரீட் மஸ்ட் திஸ் பேஜ், யூ கேன் எஸ்கேப் திஸ் ப்ராப்ளம் யுவர் ப்ராப்ளம் சொன்னேன். இந்த மாதிரி நீ ஏதாவது நோயின்னு பிரச்சனை வந்ததுன்னா இந்த பக்கத்தை படித்து கொண்டு நீ உங்க நோயிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளு நான் குறிச்சு கொடுத்தேன். புரியுதா? அரகுறை இங்கிலீஷ் போது அவனுக்கு புரியுதுங்க. அவனுக்கு நாம வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவங்க. நான் பேசுறது இங்கிலீஷ் வந்து எல்லாத்துக்கும் புரியுது. அவ்வளவுதான். புரியுது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் சில சொற்களை இன்னைக்கு வந்து எந்த மொழியும் படிக்க தேவையில்லை. உடனே நீங்க ஏஐல கொடுத்தீங்கன்னா
அப்படியே மொழிபெயர்த்து கொடுத்துரும். இப்ப நான் அனுப்புறேன் பாருங்க, நான் அனுப்புறது பூரா நீ இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க. ஏஐ பூரா ஒண்ணும் இல்ல. ஏஐ ஆப்னு இறக்கி வச்சுங்க. கூகுள் ஆப்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆப் போட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்டே இருக்கலாம். நீங்க கேள்வி எந்த மொழியில வேணா கேள்வி கேட்கலாம். என்னது? எந்த மொழியினாலும் கேள்வி கேட்கலாம். எந்த மொழியில கேள்வி கேட்கறீங்களோ அதே மொழியில பதில் தரும். அதே மொழியில பதில் சொல்லுங்க ஐயா. நீங்க தமிழ்ல சொன்னாலும் தமிழ்ல சொல்லும். உடனே ஆப்பிரிக்கா மொழியில சொல்லு அப்படின்னா ஆப்பிரிக்கா மொழியில சொல்லும். காட்டுக்குள்ள எவனாச்சும் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அந்த மொழி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8000 மொழியில உள்ள கிட்டத்தட்ட 7000 உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலையும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு இந்த ஏஐ தயாரா இருக்கிறது. ஏன்னா ஏஐ வந்து அவ்வளோ மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு, அதுக்கு அவ்வளவு தகுதி இருக்குது. அந்த அளவுக்கு மனுஷன் உருவாக்குறான். நீங்க எந்த மொழியில வேணா கேட்கலாம். நீங்க வந்து எனக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பதில் சொல்லு, எனக்கு வந்து ஆப்பிரிக்காவோட காட்டுவாசிகள் பேசுகின்ற மொழியில பதில் சொன்னா அப்படியே பதில் சொல்லும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு பாருங்க, எங்க இருந்து பாடம் நடத்துறான். இது சாத்தியமா? அந்த ஒரு 20 வருஷத்துக்கு இப்படி சாத்தியமா? இல்லங்க ஐயா. எப்படி? அப்ப இந்த அறிவியலை வந்து நான் கொண்டு போய் சேர்த்து எவ்வளவு எளிமை பாருங்க. சரி, நிறைய செஞ்சுக்கலாம். நேரமாச்சு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? மறுபடியும் 1:30 மணிக்கு பேசுவோம். சரியா? பார்த்தேன். பரமேஸ்வரி, இந்த தேன் தண்ணி கலர் ஆரம்பிச்சிங்களா? ஒரு கருப்பட்டி தண்ணி மாதிரி அனுப்பிச்சிருந்தீங்களா? எலுமிச்சை பழம் முடிஞ்ச கருப்பட்டி தண்ணி, தேன் தண்ணியா? ஐயா கருப்பட்டி தண்ணிங்க ஐயா. தேன் எங்க ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது, கருப்பட்டி போட்டுக்கிட்டேன். அப்ப நீங்க தேன் கூடு வச்சு வளர்த்த வேண்டியதுதான். அதான் ஐயா. இப்ப தெரியுதா? என்ன எப்படி? அப்ப இயற்கையா பேசாம வேறு வழி இல்லையா? பேசாம தண்ணீர் தான். என்னது? தண்ணீர், முருங்கைக்கீரை இருக்குல்ல, அப்புறம் என்ன? முருங்கை மரம் வச்சுட்டீங்களா? அப்புறம் அதே போதுமே. அதுதான் உங்களுக்கு அடிப்படை. ஏன்னா உங்களுக்கு காற்றுதான் நைட்ரஜன் உங்களுக்கு புரோட்டீனா மாறுது. கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறும். அது நுரையில போய் அது செரிக்கணும், அது வயிற்றுக்குள்ள போய் செரிக்கணும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் அது சுவாசத்திலையும் போலாம். ஆனா அது வந்து இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாம மாற்றம். நானும் புரோட்டீனா மாறுது, கண்ணுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு தண்ணி, இரும்பு தண்ணியில போட்டீங்கன்னா துருப்பிடிக்கும், கண்ணுக்கு தெரியாது. இரும்ப காத்துல வச்சு பாருங்க, துருப்பிடிக்கும், கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் அணுமட்டத்தில் நடக்கும். அணுமட்டம்னா கண்ணுக்கு தெரியாத வேதி வினைகள். என்னது? கண்ணுக்கு தெரியாத வேதி வினைகள். நீங்க இரும்பை நீங்க காத்துல போட்டு, இரும்பு இருக்கு, சாதாரண இரும்பு தகரத்தை நீங்க வெயில்ல போட்டு பாருங்க, அது 10 நாள் கழிச்சு லேசா துருப்பிடிச்சிருக்கு. அது எப்படி மாறுச்சுன்னு தெரியாது. தண்ணியில போட்டா இந்த மாதிரிதான் அது பாட்டுக்கு நடந்து கோடிக்கணக்கான ஆண்டு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன், அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆர்கான் ஒரு வாயு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கார்பன் ஒரு வாயு இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அது கண்ணுக்கே தெரியாம உடல்ல போய் தேவையான மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆற்றல். அதுதான் கடவுளே உனக்கு. என்னது? அதுதான் கடவுள். அதான் கடவுள், அதான் உயிரே கடவுள், காற்றே கடவுள்னு திருமூலர் சொல்றது என்ன காரணம்? அதான் காற்று பூமியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க தமிழர் தான். காற்று என்று பூமியில் இருக்கிறதே, காற்று இல்லாத பகுதி ஆகாயம்னு பேர் வச்சிருக்கான். தமிழ்ல காற்று இல்லாத பகுதி அப்படின்னு வச்சிருக்கிறான், காற்று உள்ள பகுதின்னு வச்சிருக்கான். ரெண்ட தமிழர்கள் தான் உலகத்துல முதலியாக காற்று இருக்கிற பகுதி பூமி, காற்று இல்லாத பகுதி ஆகாயம். அது இயக்காயம்னு, இது பேரு காயம், அது இயக்காயம். காயம்னா காற்று இருக்கிற பை, அது காற்று இல்லாத பை அப்படின்னு. விண்வெளிக்கு காற்று இல்லாத இடமே எழுதி வச்சிருக்காங்க, தமிழ் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம்? அதான் பகுத்தறிவு, சுய சிந்தனை. சரியா? நன்றி.